guys, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனலில் எதுவுமே டிஷ் பற்றி பார்க்க போகிறது இல்லை. நம்ம இன்றைக்கி வந்து பியூட்டி டிப்ஸும் ஹேர் டிப்ஸும் அப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதனால் பியூட்டி டிப்ஸ், ஹேர் டிப்ஸ், அதுக்கப்புறம் குக்கிங் இதுவுமே வந்து நம்ம சேனலில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளில் சில பேருக்கு வந்து ஹேர் ப்ராப்ளம், ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் அப்படின்ற மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுக்கு அவங்க வந்து நிறையா கெமிக்கல் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அதனால் நிறைய சைட் எஃபெக்ட் வந்திருக்கும். அதனால் நம்ம ரொம்பவே சேடாக இருப்போம். அதனால் நான் உங்களுக்கு வந்து ஒரு நேச்சுரலான ரெமெடி கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது 3 சீகக்காய், 3 பூந்திக்கொட்டை, 2 ஸ்பூன் வெந்தயம். அடுத்ததாக நான் வந்து 1 ஸ்பூன் பாசிப்பயிறு, 2 ஸ்பூன் வந்து ஆளி விதை எடுத்திருக்கேன். அடுத்ததாக இது ரெண்டுமே நான் ஸ்மெல்லுக்காக எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு வெற்றி வேரும் பூலாங்கிழங்கும் எடுத்திருக்கேன். அடுத்ததாக நம்ம எடுத்திருந்த 3 பூந்திக்கொட்டையும் உடச்சிக்கலாம். அதே மாதிரி சீகக்காவையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. அந்த பூந்திக்கொட்டைக்குள்ளே இருக்கிற சீட்ஸும் நல்லா உடஞ்சிருக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருந்த சீகக்காய் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்த வெந்தயம், 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பு. அடுத்ததாக ஆளி விதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பூலாங்கிழங்கு, வெற்றி வேறு, இது எல்லாமே நல்லா முங்குற மாதிரி தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நாளைக்கு குளிக்க போகிறதா இருந்தால் முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்னது வந்து ஃபஸ்ட்டு பேக்கு. இது வந்து செகண்ட் பேக்கு. நான் வந்து ஒரு பீஸ் கத்தாழை, கொஞ்சோண்டு வேப்பலை, ஒரு வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக கொஞ்சோண்டு துளசி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி போதும், அதிகமாக இஞ்சி சேர்க்க வேண்டாம். அடுத்ததாக 2 இனுக்கு மருதாணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக செம்பருத்தி பூ 2ம், அதோட இலை வந்து ஒரு 5 எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு நெல்லிக்காய், ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். அடுத்ததாக நான் எடுத்து வச்சுருந்த ஆலோவேராவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஒரு சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கேன். இப்போ நம்ம அதை ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி போட்டுக்கலாம். அடுத்ததாக துளசி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அந்த துளசி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வேப்பலை எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த வேப்பலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்ததையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நெல்லிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2 இனுக்கு மருதாணி போட்டுக்கலாம். அடுத்ததாக செம்பருத்தியும் அதோட இலையும் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு 1/2 லெமனை இதை புழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதை வந்து நல்லா மெயினாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மெயினாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதை வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கிட்டால் போதும். நேற்று நைட்டு நம்ம ஊற வச்சுருந்த சீகக்காய், வெந்தயம், ஆளி விதை வந்து இப்போ நல்லா ஊறிடுச்சு. அடுத்ததாக இதை நம்ம மெயினாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டி நம்ம அரைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம மெயினாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா மெயினாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம ஹேருக்கு எடுத்தது போக இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சீகக்காய் பேஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். ஆனால் நம்ம ஹெர்பல் பேஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஹெர்பல் பேஸ்ட்டை ஒரு 10 நிமிஷம் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஷாம்பு யூஸ் பண்ணாமல் சீகக்காய் பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு 10 நிமிஷம். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு நான் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதுதான் நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா டேண்ட்ரஃப் வராது, ஹேர் ஃபால் ஆகாது, நல்ல க்ரோத் வரதை நீங்களே பார்ப்பீங்க. அதே மாதிரி இலை நிறையும் வராது. ஹேர் ஃபாலான இடத்துல வந்து ரீக்ரோத் ஆகும் ஹேரு. ஸோ இதை நீங்கள் கன்ஃபார்ம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஆமாங்க, நமக்கு சோறு தான் முக்கியம்.